நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்துருக்கேங்க. அது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்த போகிறோம். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளு வந்து 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ அதே குக்கரில் வந்துட்டு நம்ம வதக்கினது எல்லாத்தையும் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து நான் கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்துடட்டும். பாருங்கள், விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் தண்ணி அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால நான் வந்து தண்ணியை மட்டும் வந்து சுண்ட வைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சுண்டுனா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடைஞ்சாலும் ஓகே, இல்லை துவையல் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் விட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து நைஸெல்லாம் வந்து அரைக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் அரைக்கணும். ஸோ இந்த இதில் வந்து சுடு சாப்பாடு கூட நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.